ஒருமுறை நண்பர் ஒருவர் விமான பயிற்சி நிலையத்திற்கு சர்தார்ஜியை அழைத்து கொண்டு சென்றிருந்தார். அங்கே ஒருவர் ஹெலிகாப்டரில் சர்தார்ஜியை ஏற்றிக்கொண்டு பறந்து காண்பித்தார். அவரிடமும் பேச்சு கொடுத்தார் சர்தார்ஜி. நீங்கள் இந்த ஹெலிகாப்டரை எவ்வளவு நாளில் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? 1 வருஷமாச்சு. இதை கேட்ட சர்தார்ஜிக்கு ரோசம் பொத்து கொண்டு வந்தது. இந்த ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்க 1 வருஷம் ஆகுமா? அசிங்கம். நான் ஒரே வாரத்தில் ஓட்ட கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டி காண்பிக்கிறேன் என்றார். அந்த விமானி ஆகட்டும், ரொம்ப சந்தோஷம் சர்தார்ஜி என்றார். இவரும் விடாமுயற்சியுடன் 1 வாரத்தில் ஹெலிகாப்டரை ஓட்ட கற்றுக்கொண்டார். ஒரு நாள் அந்த பைலட்டை அழைத்து ஹெலிகாப்டரை ஓட்டி காட்ட விரும்புவதாக சொன்னதும் அவரும் பார்வையிட வந்தார். சர்தார்ஜி ஹெலிகாப்டரை இயக்கி பறக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டர் மேலிருந்து கீழாக விழுந்தது. நல்ல வேளையாக சர்தார்ஜி சிறு காயங்களுடன் தப்பித்தார். அந்த பைலட் சர்தார்ஜியிடம் நலம் விசாரிக்க சென்றார். சார், நீங்கள் சரியாத்தானே ஹெலிகாப்டர் இயக்கி பறந்தீங்க, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சர்தார்ஜி வழியை பொறுத்து கொண்டு மெல்ல சொன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, இது குளிர்காலம் இல்லையா, மேலே போக போக ஓவர் ரொம்ப குளிர் அதிகமாச்சு. உடனே மேலே ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனை நிறுத்தலான்னு சொல்லி ஹெலிகாப்டர் ஃபேனை நிறுத்தினேன். அதனால் எதிர்பார்த்த விதமாக விபத்து நடந்து போச்சுங்க அப்படின்னு. ஒரு மனிதர் தன்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனார். என்னோட ஒய்ஃபு தொண்டை வலியில் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு டான்சில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் டாக்டர் அப்படின்னார். உங்கள் ஒய்ஃபுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயே டான்சில் ஆப்ரேஷன் பண்ணேனே, ஒரு பொண்ணுக்கு 2 டான்சில் இருக்கவே முடியாதே அப்படின்னு டாக்டர் கேட்டார். அந்த மனுஷன் மெதுவாக டாக்டர் காதில் போய் சொன்னால், ஒரு பொண்ணுக்கு 2 டான்சில் இருக்க முடியாதா, ஆனால் ஒரு மனுஷனுக்கு 2 சம்சாரம் இருக்கலாம் இல்லையா டாக்டர்? ஒரு டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அது தமிழ் இலக்கண வகுப்பு. அவர் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். நான் வேறு ஊருக்கு மாற்றலாகி செல்லப் போகிறேன். இது என்ன காலம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்றார். ஒரு மாணவன் எழுந்தான். 3மே இல்லைங்க டீச்சர், எங்களோட நல்ல காலம் டீச்சர்னா. கிண்டல் பண்ண மாணவனை வெளுத்து விளாசிட்டாங்க அந்த டீச்சர். இப்போது டீச்சர் வேற ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், இது என்ன காலம்னாங்க. ஒரு மாணவனை கூப்பிட்டு பதில் சொல்ல சொன்னாங்க. அவன் உடனே அது அந்த காலம் டீச்சர் அப்படின்ட்டான். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் ரோட்டோரமாக நின்று அந்த வழியாக போகிற ஆட்டோக்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆட்டோவை நிறுத்தினார். ஆட்டோ டிரைவரை இறங்கி வர மாதிரி சொன்னார். இறங்கி வந்ததும் அவனுக்கு 10,000 ரூபா கொடுத்தார். பணத்தை வாங்கிட்டு ஆட்டோ டிரைவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. சார், எனக்கு எதுக்கு சார் 10,000 ரூபா கொடுத்தீங்க? அது தம்பி, கவர்மெண்ட்டில் நல்ல ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தலா 10,000 ரூபா பரிசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று பார்த்ததில் நீ நல்ல ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த, அதனால் இந்த பரிசு உனக்கு தந்தேன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி தம்பி, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். ஆட்டோ டிரைவர் அப்படியே வந்துட்டு சொன்னார். ஐயா, இந்த பணத்தை வச்சு தாங்க நான் லைசன்ஸே எடுக்கணும், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன்.